ஒன்று வேணும் கொடுங்க. யாருங்க சொல்கிறாருங்க? மாதாஜி பகவத்கீதை தமிழ் ஒன்று எடுத்துருவாங்க. தமிழா உள்ள 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 புதுசு வேணும் ஓப்பன். அங்கேயே பேக் மட்டும் எடுத்து புக்கு மட்டும் எடுத்துருவாங்க. தெலுங்கு ஒன்று அப்படி எடுத்துவாங்க. தெலுங்கு தமிழ் ஒன்று தெலுங்கு ஒன்று. அந்த இன்னொருத்தர் இவர் கேட்டாங்க மாதாஜி, யாரோ ஒருத்தர் நம்ம இதில் பாரதி மாதாஜி அங்கே கிளாஸ்க்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் நம்பர் இருக்குது, இதில் இருக்குது, குரூப்பில் இருக்குது. அவங்களுக்கு ஃபோன் பண்ண. அவங்களும் கேட்டாங்க. இப்போ சென்னையில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டாங்களா கேளுங்க. கேட்டு அவங்களுக்கு ஒரு புக் கொடுத்துரு. ஓகே. 1:36. पाप एव आश्रयत् अस्मान् हत्वा एतान् अततायिना तस्मात् अर्हः वयं हस्तुं दार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिना श्याम माधव. स्वजनं हि कथं हत्वा सुखिना. तेलुगु माताजी எங்கிட்ட இருக்கு నేను ఆధార్ ఉంది చేస్తాను మీకు. శ్యామ మాధవ స్వజనం హి కథం హత్వ సుఖీనా. శ్యామ మాధవ పాపాయేవ ఆశ్రయా తస్మాన్ हत्वा एतान् तस्मात् अर्हवयं हस्तुं दार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथमत्व सुखिना श्याम माधव. படிங்க ஸ்லோகா படிங்க. நளினி மாதாஜி யார் படிங்க? கௌரி மாதாஜி படிங்க. பாப ஏவம் ஆஸ்ரயா தஸ்மான் அத்வைதாநாதாயின் ததாயினா தஸ்மாத் அர்ஹா காமவயம் நஸ்தும் दार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिनः श्याम माधव. गीता माता जोदी. पापमेव आश्रया तस्मान् अद्वैतातानतातहिना तस्मात् अर्हवयं हस्तुं दार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिनः श्याम माधव. नेक्स्ट यार पढ़िए. पापमेव आश्रया तस्मान् अद्वैतानाततायिना तस्मात् न अर्हा कामवयं दार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिना श्याम माधव. राइट. पापमेव आश्रयात्
अस्म हत्वा यतानादतायिना हरे कृष्ण అన్న బాగున్నారా కూర్చోండి 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 ప్రభు కూర్చోండి మాతాజీ సీట్లు వచ్చినాడు వాళ్ళకు గమం హత్వా సుఖీన చాలా తినాలి చూసి బాగున్నారా ఇంట్లో బాగున్నారా అవునా ఇప్పుడు అక్కడ లేదా నెల్లు దీనిలా ఎల్సిగే అవునా మంచిదా శనివారం రండా క్లాస్ జరుగుతుంది తెలుసా అవునా సరే సరే వీళ్ళ ఊరికి పోతా ఉండే రెగ్యులర్గా ఎన్నో ఏళ్ళు కరెక్ట్ కరెక్ట్ అదృష్టము చూడండి వాళ్ళకి ఇక్కడే పక్కనే క్లాస్ రెడీ అయిపోయి వాళ్ళకి ஓகே ஒன்று வேறு யாரும் இது இப்போ வேர்டு போய் மாதாஜி படிக்கிறீங்களா 1:36 చదివేకి వచ్చేలే వాళ్ళకి చదివేకి వచ్చేలే కదా ఇంట్లో పెట్టండి వేరే వాళ్ళు చదువుతారు అవును ఒకరు భక్తులు అయిపోతారు ఓకే రైట్ సార్ వర్డ్ బై వర్డ్ పాపం பாவங்கள் ஏவா நிச்சயமாக ஆශ්‍රயத் வந்தடையும் அஸ்மான் நம்மை தத்வா ஏதாம் நிபந்தனைகள் எல்லாம் ஆததாயினா அக்கிரமக்காரர்கள் தஸ்மாத் அதனால் நான் என்றுமில்லை அர்ஹா தகுதியுட நாம் தங்கும் ధృతరాష్ట్రన్ మగంగల్ సబాంధవాన్ బంధువులతో క్షేమగ సత్వ దీన శ్యామ மாமடையோ மாதவ செல்வத் திருமகளின் நாயகரின் கிருஷ்ணரே லக்ஷ்மிபதி ஜெய் அக்கிரமக்காரர்களை கொள்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும் எனவே திருதராஷ்டிரை மகன்களை நமக்கு சரியானதல்ல கணவரை கிருஷ்ணரை நமது உறவினரை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும் இதனால் நமக்கென்ன லாபம் ராஜாத்தி மாதவி நீங்கள் படிங்க மாதவி ஆறு ரகம் ஆறு வகையினர் விஷம் கொடுப்பவர் 1 விஷம் கொடுப்பவர் 2 வீட்டுக்கு நெருப்பு கொடுப்பவர் 3 பயங்கர ஆயுதங்களால் தாக்குபவர் 4 செல்வத்தை கொள்ளையடிப்பவர் 5 பிறர் நிலத்தை ஆக்கி முடிப்பவர் மற்றும் 6 பிறர் மனைவி அதனால் பாவம் எதுவும் அக்கிரமக்காரர்களை கொள்ளுதல் எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும். ஆனால் அர்ஜுனன் சாதாரண மனிதன் அல்ல. அவன் சார்பாக இருந்தார். இவ்வாறான சாது ஒரு சத்திரியனுக்குரியதல்ல. ஆட்சியில் இருக்கும் பொறுப்பான மனிதன் சாதியின் ராமரிடம் சாதியின் புரிந்திருந்த காரணத்தினால் இன்று மக்கள் அவரது அரசமையில் ராம ராஜ்யத்தில் வாழ விரும்புகின்றனர். ஆனால் பகவான் ராமர் ஒருபோதும் கோழைத்தனத்தை காட்டவில்லை. ராமரின் மனைவி சீதையை கடத்திச் சென்ற ராவணன்
அவருக்கு அக்கிரமம் இழைத்தவர்களாகும். அதனால் அவர் அவனுக்கு உலக சரித்திரத்தில் இணையற்ற தேவையான பாடத்தை நன்கு கற்பித்தார். இருப்பினும் அர்ஜுனனின் விஷயத்தில் அக்கிரமக்காரர்கள் வித்தியாசமானவர்கள். சொந்த வாழ்நாள், சொந்த ஆச்சாரியர், நண்பர்கள், மகன்கள், பேரர்கள் என்பதை கருத வேண்டும். அதனால் அவர்கள் மீது சாதாரண అది ఇందాక సాధువులైన క్షమ గుణములు కలిగి తెలియజేయడం முக்கியமானது. அரசியல் காரணங்களுக்காக சொந்த உறவினர்களை கொள்வதை காட்டிலும் நற்குணத்தையும் செல்வத்தையும் அடிப்படையாக கொண்ட சாதனை மதிப்பீடு சிறந்தது என்று எண்ணலாம். தற்காலிகமாக ஒரு சுகத்திற்காக கொலை செய்வதை அவன் லாபம் என்று கருதவில்லை. ராஜ்யங்களை பெறப்படும் சுகங்களும் நிலையானவை அல்ல. அவ்வாறு இருக்க உறவினர்களை கொள்வதன் மூலம் அவன் சுய வாழ்க்கைக்கும் நித்திய விடுதலைக்கும் ஏன் ஆபத்தை கொள்ள வேண்டும்? விஷயத்தில் மாதவர் அல்லது செல்வத்தின் கணவர் என்று கிருஷ்ணரை அர்ஜுனன் அழைப்பது மிக முக்கியமானதாகும். செல்வ திருமணத்தில் கணவரான அவர் இறுதியில் துரதிருஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்து தன்னை தூண்டக்கூடாது என்று அர்ஜுனை சுட்டிக்காட்ட விரும்புகிறார். கிருஷ்ணரோ யாருக்கும் துரதிருஷ்டத்தை கொடுப்பவர் அல்ல என்பதால் அவரது பக்தர்கள் விஷயத்தில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. थर्टी-सेवन 38 यदि अपि एते लोभापहता चेतसा यदि अप्यते न पश्यन्ति लोभापहत चेतसः यदि अपि एते न पश्यन्ति लोभपहत चेतसः कुलक्षयकृतं दोषं मित्राद्रोहे च पातकम् कथं नाज्ञेयमश्नाभिः पापदस्मानिवृत्तं कुलक्षयकृतं दोषं प्रपश्यापि जनार्दन यदि अपि एतन पश्यन्ति लोभापहत चेतसः उपहता चेतसा कुलक्षया कृतं दोषं मित्रद्रोहे कुलक्षया कृतं दोषं मित्रद्रोहे शापातकम् कुलक्षया कृतं दोषं मित्रद्रोहे पातकम् कथं न अस्माभिः पापात् अस्मात् कथं नाज्ञेयमश्नावि पापदस्मानि निवृत्तम् कुलक्षया कृतं दोषं प्रपश्यद्भिः जनार्दन कुलक्षया कृतं दोषं प्रपश्यभि जनार्दन. ओके पढ़ी
வேர்ட் பை வேர்ட் படிக்கிறீங்களா? எதி எதி இருந்தால் கூட ஏதே அவர்கள் நா இல்லை பஷ்யந்தி பாப லோபா பேராசையால் உபஹாத்தா வெல்லப்பட்ட சேதசா புலஸ்ய குலத்தை அழிப்பது குருத்தம் செய்த தோஷம் தீவு மித்ர துரோகே நண்பர்களுக்கு துரோகம் ச மேலும் பாபம் பாவ வினைகள் மே நா இல்லை மேயம் அறிய அஸ்னாபி நம்மால் பாபாத் அவங்களில் அஸ்மாத் நிவருத்தும் குலநாசத்தால் நிர்கிருதம் செய்த தோஷம் பிரபஷ்யத்பி காணக்கூடியவர்கள் ஜனார்தனா ஓ கிருஷ்ணரே படிங்க మా నల్లి మాది మీరు పడా చదవండి నీ ఓదిన మాది అదే ఓది అనువాద ఓది లోపపూర్ణ చిత్తము కలిగిన వీళ్ళందరూ కుల సంహారం కానీ భక్తులకు కలపమందు కానీ దోషము వంశనాశనం దోషము కాంచనీయులు దేవతకు కావాలను చెట్టుడైన వాడు యుద్ధము చేయడం కానీ కానీ నిరాకరించాలి నాటిని అనుసరించి పరిచయ ఆహ్వానికుడు కానీ యుద్ధ పంటకు ప్రభావం దుష్ట ప్రభావములను పంచగలిగిన నియమం ఖచ్చితంగా ఆలోచించి హరే కృష్ణ. ఓం అజ్ఞానతిమిరంధస్య